Praise the Lord. 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 அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தில் இது எத்தனாவது ஞாயிறு? மூன்றாவது ஞாயிறு. இந்த ஞாயிறுல ஆண்டவர் திரு அவை நமக்கு என்ன அழைப்பு விடுக்குது? மகிழ்ச்சியின் ஞாயிறு. வெரி குட். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? இந்த ஓராண்டு முழுவதும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உடனிருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய செயல்களை நினைத்து, அவரது வல்ல செயல்களை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சி அடைய வேண்டும் இல்லைங்களா? ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நீர் தந்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மணித்துளியும் எங்களது கரங்களை பற்றி வழிநடத்தியவரே, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் எங்களோடு இருந்து வழிநடத்திய கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உற்றார் உறவினர்களையும் சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி வந்திருக்கிறேன். உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44 46 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். Praise the Lord. 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 திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றாரு? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ஏன்? விண்ணரசு நெருங்கி விட்டது. Praise the Lord. Praise the Lord. எனவே நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். விண்ணரசு நெருங்கி விட்டது, மகிழ்ச்சியா இருங்க. மெசியா வரப்போறாரு, மகிழ்ச்சியா இருங்க. அமைதியின் அரசர், நம்பிக்கை தருபவர், மீட்பளிக்கும் கடவுள் வருகிறார். எனவே நீங்க என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியா இருங்க. பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவர்கிட்ட திருமுழுக்கு வாங்க வர்றாங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று உங்களுக்கு சொன்னது யாரு? இல்லையா? நீங்க உண்மையாலுமே விண்ணரசுக்குள் நுழைய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? உங்கள் செயல்பாடுகள் அதுபோல இருக்கணும். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்களது செயல்பாடுகளால் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மனுஷன் வாழ்கிற இந்த வாழ்க்கை எதுக்காக? இதெல்லாம் எதுக்கு வாழுறோம் சொல்லுங்க? எதற்காக வாழுறோம்? பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இல்லையா? பள்ளிக்கூட சேர்த்து காலேஜ் படித்து எல்லாம் முடிச்சு எல்லாம் எதற்கு வாழுறோம்? ஒரே ஒரு வார்த்தை, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இல்லையா? நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எதுக்கு அந்த வேலை கிடைக்கணும்? வேலை கிடைச்சா தான் நிறைய சம்பளம் வரும். சம்பளம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லையா? சம்பளம் நிறையா கொடுத்தா இன்னும் நிறைய சம்பளம். ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணோம், இல்லை இன்னும் மேலே எழுதி பாஸ் பண்ணோம். ஏன்? மகிழ்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சி என்பது அதில் அடங்கியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தத்தையும் நம்ம வச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க அது சொல்கிற ஒரே வார்த்தை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் மனுஷனுடைய அந்த முக்கியத்துவமான இலக்கு அடங்கியிருக்குது. மனிதனுடைய உச்சக்கட்ட இலக்கே இந்த மகிழ்ச்சி. அதுக்காகத்தான் இவ்வளவு செயல்பாடுகளும் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்ட்டு சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? பல சமயத்தில் மகிழ்ச்சியை தேடி 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 அதை தொலைச்சிடுறோம் இல்லையா? சந்தோஷத்தை தேடி தேடி அதை தொலைத்து விடுகிறோம். பஸ்ஸில் ஒருத்தவன்
போயிட்டு இருந்தார். ஒரு குரு அமர்ந்திருந்தார் பக்கத்தில். அவர்கிட்ட பார்த்து கேட்டான், சுவாமி, பஸ்ஸில் பயணம் செய்யும்போது தூங்குறது தப்பா அப்படின்னு கேட்டான். சாமி சொன்னார், நல்லா காற்றடிக்கும், ஜன்னல் சீட்டுனா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும், எனவே நல்லா தூங்கலாம், பாட்டு வேற இதமான பாட்டாக ஓடுது, நல்லா தூங்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், அதை ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னா. அதுக்கு அந்த இளைஞர் சொன்னான், டிரைவர் வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க, எதுக்கு? நான் தூங்கணும்னு சொல்லிட்டு. தூங்குறது ஒரு தப்பா? தூங்குறதுல என் மகிழ்ச்சி. அடா பாவி, நீ தூங்கிட்டீன்னா பயணம் செய்கிற எல்லாருக்கும் ஒரே அடியாக தூங்கிடுவாங்க இல்லையா? அப்போது நம்முடைய மகிழ்ச்சி எதில் இருக்குது, யாருக்கிட்ட இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? நாம் மகிழ்ச்சி எதில் இருக்குது, யாருக்கிட்ட இருக்குது? அற்பமான இந்த பொருட்கள் மீது மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா? ஒரு சில பேருக்கு பொருட்கள் வாங்கி குவிப்பதில் ஒரு மகிழ்ச்சி, அதை பயன்படுத்த கூட மாட்டாங்க. பொருட்கள் வாங்கி குவிப்பதில் மகிழ்ச்சி, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஒரு சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறதுல மகிழ்ச்சி, அதை செலவு பண்ணுறதில்ல இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி எதில் அடங்கி இருக்கணும், எதில் அடங்கி இருந்தால் அது உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய மகிழ்ச்சி என்பது இறைவனில் அடங்கி இருந்தால் அது உண்மையான மகிழ்ச்சி. வெறுமனே இந்த உலகத்து போக்கில் இருந்துச்சுன்னா அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்காது. எவ்வளவுதான் பொருட்கள் சேர்த்தாலும் அது நிறைவு தராது, எவ்வளவுதான் பணம் சேமித்தாலும் அது நிறைவு தராது. மாறாக கடவுளை தேடுகிற பொழுது ஒரு உன்னதமான மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். மகிழ்ச்சி கடவுளோட அருள் கொடை. பல சமயத்தில் செல்வந்தர்கள் எவ்வளவோ பேர் என்ன சந்தோஷம் இல்லாமல் இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? பொருட்கள் சேர்த்து வைத்த பெரும்பெரும் மனிதர்கள் எல்லாம் உறக்கமின்றி தவிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்? ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரணும், ஆண்டவரில் மகிழ்ச்சி காணணும். ஆண்டவரை நினைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் தான் என்னை படைச்சாரு, ஆண்டவர் என்னை பார்த்துப்பாருன்ற ஒரு அமைதி கிடைக்கிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் போயிடுது. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி எப்போ மனிதன் மேலே இருக்கோ, பொருட்கள் மேலே இருக்கோ, அப்போ நமக்கு அமைதி கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எசாயா 45:7 வாசிக்கிறோம், நான் ஒளியை உண்டாக்குகிறேன், நல்வாழ்வை அமைப்பவன் நான், மகிழ்ச்சியை தருபவன், அனைத்தையும் செய்யும் ஆண்டவர். பல சமயத்தில் நாம் என்ன சொல்றோம், மனிதர்கள் மீது வைத்து பொருட்கள் மீது உள்ள செல்வத்தினால ஆண்டவரை மறந்து விடுகிறோம். பல சமயத்தில் ஆண்டவர் நமக்கு சோதனை கொடுப்பார். இத்தனை துயரங்கள் நமக்கு எதுக்கு, இத்தனை துன்பங்கள் எனக்கு எதுக்கு இல்லையா? இரவெல்லாம் என் தலையணை கண்ணீரில் நனைகிறதே, ஆண்டவரே இத்தனை துன்பங்கள், இன்னல்கள், இடுக்கண்கள் எனக்கு எதுக்கு, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் அங்கே உரைப்பார், நான் உன்னை மிகுதியாக அன்பு செய்கிறேன், நான் உன்னை மிகுதியாக அன்பு செய்கிறேன். யாரையெல்லாம் ஆண்டவர் அளவற்ற விதத்தில் அன்பு செய்கிறாரோ அவர்களுக்கு தனது துன்பத்தில் பங்களிக்கிறார் அப்படின்னு பார்க்க இல்லையா? நாமுமே எல்லாத்தையும் சிரிச்சு பேசிடலாம் இல்லையா? யாருக்கிட்ட வேணாலும் நம்ம முகமலர்ச்சியோடு வாங்கன்னு சிரிச்சு புன்னகையோடு பேசிடலாம். ஆனால் நமக்கு பிடித்தவர்கள், நம்மை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள்ட்ட மட்டும்தான், நெருங்கியவர்கள்ட்ட மட்டும்தான் அழுது பேச முடியும் இல்லையா? எல்லாத்தையும் போயிட்டு அழுதுட்டு இருக்க முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் சிரிச்சு பேசிடலாம், எல்லாத்தையும் அழுது பேச முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், உன் கண்ணீருக்கு, உன்னுடைய துன்பத்துக்கு காரணம் நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ என்னை நினை, என்னுடன் இரு, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ என் பார்வையில் விலை மதிப்பு மிக்கவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எரேமியா 29:12 வாசிக்கிறோம், உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வு திட்டங்களையும் வகுத்திருக்கும் கடவுள் நானே. என்ன சொல்றாரு? உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதற்கான நல்வாழ்வு திட்டங்களையும் வகுத்திருக்கும் கடவுள் நானே. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும்போது நீங்கள் என்னை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறாரு. இந்த ஆண்டு முழுவதும் நான் யாரை தேடினேன், இந்த ஆண்டு முழுவதும் யார் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, யார் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு யோசிக்கணும். யார் எனக்கு துன்பத்தை கொடுத்தது, யார் எனக்கு துயரத்தை கொடுத்ததுன்னு யோசிக்கணும். எப்படிப்பட்ட செயல்கள் துன்பத்தை கொடுத்தன, எப்படிப்பட்ட செயல்கள் துயரத்தை கொடுத்தன, அந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது யாரு, அந்த சமயத்தில் மனிதர்கள் எனக்கு துணையாக வந்தாங்களா, அப்படிப்பட்ட தருணங்களில் மனிதர்கள் எனக்கு தோள் கொடுத்தார்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னு சொன்னாக்க 100 விழுக்காடு இருந்திருக்காது.
மனிதர்கள் தரும் ஆறுதல் நிலையானது அல்ல. ஆனால் நாம் யார்கிட்ட ஆறுதல் அடையணும், யார்கிட்ட நம்முடைய மகிழ்ச்சியை தேடணும்? ஆண்டவரில் தேடுகிற பொழுது அது நிலைத்து நிற்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஓமையில வாசித்தோம், இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது என்ன செஞ்சாங்க? தங்களுடைய பொருட்களை எல்லாம், விலை மதிப்புமிக்க பொருட்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? புதைத்து வைத்தார்கள். ஏன்? நாங்க நாடு கடத்தப்படுறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆண்டவர் எங்களை மீட்டு கொண்டு வருவார், எங்களுடைய சொந்த நாட்டுக்கு நாங்க வருவோம். அப்படி வர்றப்ப வேற்று நாட்டிலிருந்து வருகிற பொழுது அங்கே போய் நாங்கள் செல்வந்தரா வாழ முடியாது. ஏன்? அடிமைகளா போறோம். அடிமைகளுக்கு என்ன, அங்கே செல்வ செருக்கில் செழிப்பா வாழ முடியாது. ஆனா திரும்பி வருகிற பொழுது நாங்க என்ன செய்யலாம்? இந்த மறைச்சு வைக்கிறோம் பாருங்க, இந்த புதையல், இது இங்க இருந்துச்சுன்னா, என்னுடைய செல்வம் இங்கேயே இருந்துச்சுன்னு சொன்னாக்க நான் என்ன செய்யலாம்? மீண்டும் என்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் எனக்கு மீண்டும் புது வாழ்வை தருவார், ஆண்டவர் என்னை மீண்டும் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? நிலத்துல அந்த புதையெல்லாம் புதைச்சி வச்சுட்டு அங்கே நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதை வச்சுதான் சொல்றாங்க, இந்த புதையலை கண்டுபிடிச்சுன்னு சொன்னா எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு அவன் அந்த புதையலை என்ன செஞ்சுக்கிறான்? அந்த நிலத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். விலை உயர்ந்த முத்தை ஒரு வணிகன் கண்டுவிட்டால் தன்னிடம் இருக்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த முத்தை வாங்கி கொள்ளுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். விண்ணரசு இதுக்குரியது. விண்ணரசு மெசியா அவருடைய வருகை இத்தகையது. எல்லையில்லா மகிழ்ச்சியை தரக்கூடியது, எல்லையில்லா மகிழ்ச்சியை, பேரின்பத்தை தரக்கூடியது. ஆனா நாம எதை அடைவதில் மனத்தை செலுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவரில் நம்முடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி என்னால் நிறைவு பெறும். யோவான் 15:11 வாசிக்கிறோம், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி என்னால் நிறைவு பெறும் அப்படின்னு சொல்றார். எபேசியர் 2:13 அப்படி எடுத்து வச்சிங்க. எபேசியர் 2:13, திருப்பாடல் 112:6, ஒவ்வொரு ஆளும் ஒன்று ஒன்றா. எரேமியா 6:14, திருப்பாடல் 4:8, லேவியர் 26:35, எரேமியா 14:13 வாசிங்க. மகிழ்ச்சி கடவுளுடைய அருட்கொடை என்பதை அவை எடுத்துரைக்கும். எடுத்தவங்க வாசிங்க சத்தமா. எபேசியர் 2:13, திருப்பாடல் 112:6. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அடுத்து போதும் போதும் போதும். அடுத்து திருப்பாடல் 112:6, என்னாலும் அவர்கள் அசைவுறார், நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர், தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய நம்பிக்கை யாரில் இருக்கணும்? ஆண்டவர்ல இருக்க பொழுது நம்முடைய இதயம் உறுதியா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம எதுவும் தாக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கை கடவுளை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி கடவுளிலே குடில் கொண்டிருக்க வேண்டும். அப்போ நாம் அசைவுற மாட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சி யார் மூலமா கிடைக்குது? இயேசுவின் மூலமா கிடைக்குது. அதுதான் இந்த திருவருகை காலம் கிடைக்குது. இந்த மகிழ்ச்சி இயேசுவின் மூலமாக. லூக்கா 2:10-11 வாசிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன், ஆண்டவராகிய மெசியா என மீட்பர் உங்களுக்காக பிறந்துள்ளார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கிடைக்கக்கூடியது. அவர் தருகிற மகிழ்ச்சி இந்த உலகத்து மாந்தர்கள் தருகிற மகிழ்ச்சியை விட மேலானது, உன்னதமானது அப்படின்னு பார்க்கிறோம். அவரை தேடுகிற பொழுது, அவரை கண்டடைகிற பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்கு. லூக்கா 2:14 யாராச்சும் எடுத்து வாசிங்க. 2:14. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக,
உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவர்ல இருக்கிறப்போ, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறப்போ, நம்முடைய உள்ளமும் வான தூதர்களைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடும், எல்லாம் உள்ள கடவுளை புகழ்ந்து பாடும் அப்படின்னு பார்க்கிறோம். நெகேமியா 8:10 அற்புதமான வார்த்தைகள். நெகேமியா 8:10. சத்தமா வாசிங்க. அவர் அவர்களை பார்த்து, பொறுமையா, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு, புரியல, இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். நெகேமியா 8:10. Praise the Lord. Praise the Lord. ஏன் இனிமே உங்களுக்கு கவலை வேண்டாம், நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். எனவே நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை உண்டு மகிழுங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எசாயா 12:2-3, எசாயா 12:2 மற்றும் 3. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே, என் மீட்பும் அவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை பாடுகிற பொழுது, அவர் என்னுடைய மீட்பர் என்பதை உணர்ந்து கொள்கிற பொழுது, என்னாலும் அவர் என்னோடு இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளும் என்னை வழிநடத்துகிறார் என்று உணர்ந்து கொள்கிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் இருக்கிறது. ஆண்டவரை விட்டுட்டு நம்மளால எங்கேயாச்சும் போக முடியுமான்னா முடியாது. நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், பாதாளத்தில் அருகே சென்றாலும் அங்கேயும் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனா நாம அவர் கூட இருக்கிறோமா, அதை சிந்திச்சு பார்க்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் நம்ம முழுமையா கையளிப்போம். நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவர்ல இருக்கட்டும், நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரா இருக்கட்டும், நம்முடைய அமைதி ஆண்டவரில் இருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரில் இருக்கட்டும். இந்த திருவருகை காலம், இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரட்டும். இத்தனை ஆண்டுகளாய் ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார், இத்தனை ஆண்டுகளாய் இத்தனை மாதங்களாய் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எல்லா விதமான நன்மைகளினாலும் தன்னுடைய வார்த்தையினாலும் வழிகாட்டுதலினாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் செல்லுகின்ற பாதையில் இதுதான் வழி, இதில் செல்லுங்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் முன்னும் பின்னும் அரண் சூழ்ந்து உங்களை காத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் எங்கு செல்வோம்? வேற்று இடங்களில் 1000 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய இல்லத்தில் ஒரு நாள் இருப்பது எத்துணை மேலானது, எத்துணை மேலானது. அப்படி நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் இருக்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் நம்மோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்ற எண்ணத்தோடு அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் சமூகத்தை மறந்து மறுபடியும் எங்க பாப்போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. இந்த உறவுகள் எல்லாம் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். இந்த உறவுகள், இந்த உலகத்து மாந்தர்கள் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்ராயிமே என்னை நீர் கைவிடுவீரோ என்று சொல்லி காண்கிறோம். இஸ்ரவேலே என்னை நீ மறந்துடுவீரோ என்று கேட்கிறார். ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. எல்லா விதமான இக்கட்டுகளிலும், எல்லா விதமான இன்னல்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இதோ ஆண்டவரை துதிப்போம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் பாடுவோம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள பயக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தார், ஒவ்வொரு நாளும் எங்களோடு வரும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நிற்கிற ஆண்டவரே, கண்ணீரே எனக்கு தினசரி உணவாக மாறுகிறது. ஆண்டவரே என்னை காத்தருளும். இதோ இந்த மனிதர்கள் தருகிற ஆறுதல் எனக்கு போதவில்லை. இதோ என் இரவு முழுவதும் நான் கண்ணீரிலே கரை, என் தலை என்னை கண்ணீரினால் நனைகிறது. என் வாழ்வு முழுவதும் துன்பமும் துயரமும் சூழ்ந்ததாயிருக்கிறது. ஆண்டவரே நான் உம்மையே நாடி தேடுகிறேன். இதோ இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். நிந்தைகளும் அவமானங்களும் என்னை விட்டு அகலட்டும். என்னுடைய மகிழ்ச்சி நீராக இருக்கட்டும். ஆண்டவரே நிந்தனைகள் அவமானங்கள் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். எல்லாரும் சொல்லு. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே. உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை வைத்து மறைத்துக் கொள்வீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து.
சமூகம் துணையாகிறது. ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவரே, என் வாழ்வு கண்ணீரால் நினைக்கிறது. என்னோட உறவினர்கள் இல்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் இல்லை. ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. அப்பா, நீங்க என்னோட இருங்க. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லை. என் தகப்பன் நீங்க என் கூட இருக்க எனக்கு தயக்கமே இல்லை. பயமே இல்லை. என் தகப்பன் இங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். மீண்டும் சொல்லுங்க எல்லாரும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே, உங்க பிரசன்ன விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து சொல்லுங்க. எங்க பாப்போவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கழக்கமே இல்லை. அப்பா, நீங்க அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கழக்கமில்லை. அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய வீட்டிலே நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தியவரே, இதோ வருகின்ற ஆண்டிலும் எங்களோடு துணைக்கு வாரும். ஆண்டவரே, இந்த மாந்தர்தரும் அமைதியிலே நாங்கள் ஆறுதல் அடைந்து விடாமல், இந்த மனிதர்கள் மத்தியிலே எங்களுடைய ஆறுதலை தேடி விடாமல், நீர் மட்டுமே எங்களுடைய ஆறுதல், நீர் மட்டுமே எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய கண்ணீரையும் கவலைகளையும் தீர்க்கிற கடவுள். ஆண்டவரே, இந்த மனிதர்கள் எங்களோடு இல்லை, எங்கள் உறவினர்கள் எங்களோடு இல்லை, எங்களுடைய உற்றார் எங்களோடு இல்லை, எங்களுடைய சகோதர சகோதரர் எங்களோடு இல்லை என்று கவலை வேண்டாம். இதோ மகனே மகளே, நான் உனக்காக இருக்கிறேன். இதோ நான் உன்னுடன் நடக்கிறேன். இதோ நான் உனக்கு ஆசி அளிக்கிறேன். எனக்கு உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும், உன்னை ஆசீர்வதிக்கும். நீ கவலைப்படாதே. இதோ இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னுடன் இருந்தது போல இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய சுமைகளை எல்லாம் நீ சுமப்பதற்கு நான் வலுவை தந்தது போல இனிவரும் ஆண்டிலும் உன்னோடு இருக்கிறேன். அனைத்தையும் நீ வெற்றி கொள்வாய். அனைத்தையும் உனக்கு ஆசீர்வதிப்பேன். அனைத்தையும் உனக்கு கையளிப்பேன். நீ கவலை கொள்ளாதே, துணிவுடன் இரு, அஞ்சாதே. இதோ நான் உன் சார்பில் செயல்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். மனசார சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஜெபத்தோடு சொல்லுவோம் எல்லாரும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்.